இரு சிவகாமி, நானே எடுத்துட்டு வரேன். ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? என்னங்க போன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? நீங்க யாருன்னு சொன்னதானே தெரியும். உன் குரலை மட்டும்தான் கேட்க முடியுதுமா, உன்னை பார்க்க முடியலையம்மா இந்த அண்ணனால. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க. என்னடி இது, போன் பண்ணிட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. யாருன்னே தெரியலையே. ஹலோ, பேசுங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. உன்னை பார்க்க முடியலன்னாலும் அட்லீஸ்ட் உன் குரலையாவது நான் கேட்க முடிஞ்சதேம்மா. எனக்கு அது போதும்மா, அது போதும். ஹலோ, நீங்க யாரு? ஹலோ, என்னம்மா, ஏதாவது பேசினாங்களா இல்லையா? அத என்கிட்ட கொடு. இல்ல துளசி, இல்ல, போன் கட் ஆயிடுச்சு. சரி விடு, ஏதாவது ஸ்பாம் காலா இருக்கும். அத வாங்கு இத வாங்குன்னு உயிரை வாங்குவாங்க. நல்ல வேலை அதுவே கட் ஆயிடுச்சு. விடு சிவகாமி, சில பேருக்கு நேரம் கட்ட நேரத்துல இப்படி பண்றதுதான் வேலையே. இந்த பொழப்ப விட்டா வேற எதுவும் தெரியாது. இதுதான் அலையறானுங்க பாரு. சரி சரி சிவகாமி, உன் அண்ணன் புராணத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புற வழிய பாக்குறியா? ஆமா துளசி, அந்த சாமிய பார்த்தாலாவது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். சரி இரு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். துளசியும் அத்தையும் வந்திருக்காங்களே. கிருஷ்ணா, துளசியை என் கண்ணில் காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேய் விஸ்வா, என்னடா நின்னுட்ட? வா போலாம், வா. சடனா பார்க்காம துளசியை எப்படியாவது பார்க்கணுமே. அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் அர்ச்சனை கூடல வச்சிருக்கல? அதெல்லாம் அப்பே கரெக்டா பார்த்து வாங்கிட்டா அத்தை. நீ கெட்டிக்காரி லக்ஷ்மி. ஆமா, மருமக, பெரிய மருமக. துளசி கிட்ட நிக்க முடியுமா? அவ அழகென்ன, அவ அறிவென்ன, துருதுருன்னு பேசுற பேச்சு என்ன? எப்படியும் இன்னைக்கு துளசியை தனியா பார்த்து அவளை சமாதானப்படுத்திடணும். இந்த சான்ஸை விட்டுறவே கூடாது. அண்ணி, நல்லா இருக்கீங்களா அண்ணி?
வாங்க வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கும். கொடு லக்ஷ்மி. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? இதோ என் மகன் பேருக்கும் என் மருமக பேருக்கும் தான். பேஷா பண்ணிடலாம். பேர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. பேரு விஸ்வா, துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். துளாராசௌ ஜாதஸ்ய ஆ, விஸ்வாவதேஸ்ய பேரு லக்ஷ்மி, கேட்டை, விருச்சிக ராசி. தேவ விருச்சிகராசௌ ஜாதயः லக்ஷ்மீ நாம்யாः. இந்தாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. கொடுங்க. சகல காரிய சித்தியர்த்தம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுராரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம். ஓம் கேசவாய நமः, ஓம் நாராயணாய நமः, ஓம் மாதவாய நமः, ஓம் கோவிந்தாய நமः, ஓம் விஷ்ணவே நமः, ஓம் மதுசூதனாய நமः, ஓம் திரிவிக்ரமாய நமः. சுவாமி, இது என்னது? ஏன் எல்லார் தலையிலயும் வைக்கிறீங்க? அதுவா குழந்தை, இதுக்கு பேரு ஜடாரின்னு சொல்லுவா. இருங்க சாமி. என் மருமக இந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி இந்த சடங்க பத்தி விளக்கமா சொல்லுவா. லக்ஷ்மி, நீ சொல்லுமா. எப்ப பாரு இந்த அத்தை என் மருமகளுக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லி சொல்லியே மாட்டி விடுறாங்க. இது பெருமை பீத்திக்கிறதுக்கு நம்மள வச்சு செய்து. இன்னும் இந்த அத்தையால என்னெல்லாம் பட போறனோ யாருக்கு தெரியும். ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். காலிஃப்ளவர் செஞ்சு கொண்டு வந்தவ தானே நீ? சடாரிய பத்தி உனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் முன்னாடியே இப்ப அசிங்கப்பட போறா இந்த லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி, சீக்கிரமா சொல்லு. ஏதோ இப்ப சொல்லிடுறேன் அத்தை. அது வந்து பாப்பா, சடாரினா சடாரி. அது வந்து சாமியோட சவரி முடி. அத நம்ம தலையில வச்சா நல்ல முடி வளரும். பெருமாளே, ஐயோ ஸ்டூபிட், நீ தப்பு தப்பா சொல்ற. என்ன முறைச்சு என்ன பிரயோஜனம்? சுவாமியோட சடாரிக்கும் ஜவுரி முடிக்கும் வித்தியாசம் தெரியல உங்க கனகலட்சுமிக்கு. இதுல அவளுக்கு எல்லாம் அத்துப்படியும். ஏய், ரொம்ப பண்ணது என்ன? ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா. இது உங்களுக்கு சின்ன தப்பா? துளசி, ஐயோ, எனக்கு யாராவது விளக்க சொல்லிட்டு அப்புறமா சண்டை போடுங்க. பாப்பா, உனக்கு நான் சொல்றேன். இங்க பாரு பாப்பா, சடாரினா சாமியோட பாத கமலம். வைணவத்தோட தத்துவமே சரணாகதி தான். அதாவது நம்ம பிரச்சனை, ஆசை, இன்பம், துன்பம் எல்லாத்தையும் இறைவனோட பாத கமலத்துல இறக்கி வச்சுட்டு அவனே கதின்னு சரணாகதி அடையணும். அது மட்டும் இல்லாம நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ உன்னோட அம்மா உனக்காக பாட்டு பாடியிருப்பாங்கல்ல? ஆமா. அதே போல பெருமாளை பத்தியும் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அவங்களெல்லாம்
ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள ரொம்ப முக்கியமானவர் நம்ம ஆழ்வார். அவருக்கு இன்னொரு பேர் தான் சடாரி. அவரை போல நாமளும் தேவையில்லாத ஆசை துன்பத்தை எல்லாம் எட்டி உதைச்சிட்டு பெருமாளோட ஆசீர்வாதத்தை பெறணும். அதனால பெருமாளோட பாதம் கருவறைக்கு உள்ள இருக்கு. அங்க எல்லாரும் உள்ள போய் தொட்டு கூட்டம் போட்டு முண்டி அடிக்க கூடாதுல்ல. அதான் பெருமாளுடைய பாதத்தை இந்த வெள்ளி சடாரியில பிரதிஷ்டம் பண்ணி அத சாமி பாதத்துல தொட்டு வச்சு அத சாமி பாதமா பாவிச்சு நம்ம தலையில வச்சா அந்த சாமியே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஐதீகம். இப்ப புரிஞ்சுதா? ஓ, நல்லா புரிஞ்சுது. எனக்கு மட்டும் இல்ல, அந்த சௌரமுடி அக்காக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லக்கா? மா, ரொம்ப அருமையா இந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி அதே சமயம் வைணவத்தோட தத்துவ சாரம் குறையாம குன்றாம சொன்னம்மா. இப்போ உள்ளவாளுக்கெல்லாம் இத படிக்கவோ கேட்கவோ எங்க நேரம் இருக்குமா? ஆனா நீ ரொம்ப புண்ணிய ஆத்மாமா. இந்த பகவானோட ஆசீர்வாதம் உனக்கு பூரணமா எப்பவும் உண்டுமா. ஆமாமா, உனக்கு பகவானோட அனுகிரகம் பூரணமா இருக்கு. நீ நல்லா வருவமா. பரவாயில்லையே, எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கா. அதான் நம்மள எப்ப பார்த்தாலும் தத்தி தத்தின்னு கூப்பிடுறா. பாத்தீங்களா அத்தை, அவ எப்படி இலக்கரமா நம்மள பார்த்து சிரிக்கிறான்னு? சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? நீ இப்படி வளரி கொட்டினா சரி சரி விடு. சத்யவதி, அந்த துளசியோட கொட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. அவளை அசிங்கப்படுத்த நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டல? அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டேமா. அம்மா, அதோ அங்க பாருங்க. முடிச்சிருவல்ல? அம்மா, அவதான் நம்மால காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவா. நல்ல சந்தர்ப்பமா பார்த்து அந்த துளசியோட முடிய கட் பண்ணிடுவாமா. இதத்தான் பண்ணணும். அப்பதான் அந்த அடங்காப்பிடாரி அடங்குவா. தீர்காயுஷ்யமஸ்து தீர்க்கசுமங்கலியவாப்தசித்திரஸ்து. துளசி, நீ போய் பிரகாரத்தை சுத்திட்டு வா. நான் ஆஞ்சநேயர்கிட்ட போய் விளக்கு போட்டுட்டு வரேன். சரியா? சரி சிவகாமி. ஆஞ்சநேயா, நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். என் அண்ணனும் அண்ணியும் நல்ல விதமா மாறி எங்க குடும்பம் ஒண்ணு சேரணும்.
பழைய மாதிரி நானும் என் அண்ணனும் பாசமா சிரிச்சு பேசணும். இதெல்லாம் நீங்க தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். துளசி மட்டும் தனியா இருக்கா? இதுதான் நல்ல சான்ஸ். போய் பேசிட வேண்டியதான். ஏய் தத்தி, நீயா? என்னடா உனக்கு துளிர் விட்டு போச்சா? பட்ட பகல்ல கோயில்ல வச்சு ஒரு பொண்ணு கைய புடிச்சு இழுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? மரியாதையா என் கைய விடு, விடு. ஏய் துளசி, 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 நில்ல துளசி. துளசி, நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட பேச வரேன். நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போற? சொன்னா கேளு விஸ்வா. நம்ம இப்படி தனியா பேசுறது மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். இன்னும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு, என்னையும் ஜாட மாடியா திட்டுவாரு. முதல்ல நீங்க இருந்து போ. துளசி, நில்ல துளசி. ச்சே, யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சமோ அவ முகத்திலேயே முழிக்க வேண்டியதா இருக்கு. கடுப்பா இருக்கு. நம்மள பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ணாத லூசு. தத்தி தத்தி.